பாரு வேறு லெவல்மா. இந்த ஆட்டத்தை தான் எதிர்பார்க்குறோம் அவன்கிட்டேருந்து. பாரு பிரித்து மேய்ஞ்சிருச்சு. ஆனால் அவன் சரியான சைக்கோமாக இருக்காங்க கமருதீன். அவன்கிட்ட யாரும் ஆட முடியாதுங்க. அவனுக்கெல்லாம் ரெட் கார்டு கொடுத்து அனுப்பிவிடணுங்க. இந்த டைமில் ரெட் கார்டு கொடுத்து பொம்பளை பொறுக்கின்னு முத்திரை குத்தி அனுப்பணும். பிரதீப் ஆண்டனி அனுப்புனாங்க இந்த விஜய் டிவி, மாமா டிவி, இவன் அனுப்பணும். இந்த மாதிரியான ஆட்கள் தான் ரொம்ப டேஞ்சரஸ் இந்த உலகத்துக்கு. லைக் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பிக் பாஸ் தமிழ் சீசன் 9. ஏய் நீ யார்டி என் மேலே கை வைக்கிறதுக்கு அப்படிங்கிறான். அதாவது டாஸ்க்குள்ளே சண்டை போடுறாங்க. பாருவும் கமருதீனும் எந்த அளவுக்கு ஆகிட்டாங்க பாருங்களேன். எப்படி கிடந்தாங்க பாருங்கள், எப்படி கட்டி பிடிச்சிட்டு கிடந்தாங்க. இப்போ எப்படி இருக்காங்க பாருங்கள். உடனே அடிக்கிறாங்க, அடித்து பறக்க விட்றான் எல்லாத்தையும். அது பேஸ்கெட், அதை கேமே விளையாட வர பண்ணுறான். சும்மா அப்படி தட்டுச்சு. அவன் பக்கத்தில் நிற்கிறான்ட்டு தட்டினோன்னு, அதாவது ஒரு பொண்ணு அடிக்கிறதுக்கும் பையன் அதுவும் இந்த மாதிரி எரும மாட்டு நாய் இருக்காம கமருதீன் அடிக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்காதா? என்ன கேம் இது அப்படின்னு கேட்குது. கை வைக்கிறான் என் மேலே, கை வைக்கிறான் என் மேலே அப்படிங்கிறான். நீ மட்டும் கை வைக்கலையா? நீ நாடா வச்ச கடா மாடு மாதிரி இருந்துக்கிட்டு கை வச்சில்ல நீ மாட்டுப்பயலை அப்படிங்கிற மாதிரி முடிச்சு விட்டா பாரு. வேணும்னே வம்புழுத்து சோழியை முடிச்சு விட்டா பாரு. வேறு லெவல்மா. நீ ஒருத்தனை எப்படி வெளியே தூக்குறங்கிறத பார்வை தவிர வேறு ஆக்கா தெரியுமா? பாரு புருஷனாக நினச்சிச்சு. இப்போ பிரேக்கப்பு, ஃபுல் பிரேக்கப்பில் அடிச்சு உன்னை ஓட விட்றேன்டா, இந்த வாரம் அடுத்த வாரம் நீ வெளில போகிறடான்னு முடிவு பண்ணிருச்சு. கண்டிப்பாக வெளில போயிடுவான். கமரு சீக்கிரமே வெளில போகிறான். இது ரொம்ப சீப்பாக இருக்குது கமருதீன், இது ரொம்ப சீப்பாக இருக்குது. ஒன்று ட்ரிகர் பண்ணி விடுது. யார் சீப்பு? நீ யாரா? முதல்ல நீ யாரா? ஏய் பாருடா, வேறு லெவல்மா. மொத்தமாக எக்ஸ்போஸ் ஆகுறாங்க. ஆதிரை சொன்னது தான் உண்மை. ஆதிரை கமருதீனை பற்றி எவ்வளோ கேவலமாக, இவன் ஒரு கேவலமான பிறவி, இவன்ட்டெல்லாம் மனுஷன் இருக்க முடியாது, ஒரு பொண்ணு இவங்கள்டெல்லாம் சேர்ந்து வாழவே முடியாதுன்னு சொன்னிச்சுல, அதை அப்படியே நிரூபிக்கிறான். அப்படியே எக்ஸ்போஸ் ஆகிட்டு இருக்கான் அவனே. கேவலத்தின் உச்சம். ஏய் என்ன கேள்வி கேட்க நீ யாரு அப்படிங்கிறான். நீ யாரு? நீ வைக்காத கையாடா? வச்சா பாருங்க ஒரு ட்ரிகர் பாயிண்ட்டு. நீ வைக்காத கையா கமருதீன்? கமருதீன் முடிச்சு விட்டா கதையை, சோழியை முடிஞ்சு போச்சு. பொறுமையாக பேசுகிறா. என்னடா கேம் ஆடுறா அப்படிங்கிறான் சபரி. என்னடா கேம் இதெல்லாம்? அப்பாலஜி வேணும் எனக்கு, நான் சும்மா விட மாட்டேன். அப்பாலஜிலாம் அவன்கிட்ட கேட்கவே முடியாது. போடா எப்படி பாருடா, பாருக்கிட்டே வா, பருப்பு வேகாது. பிரேக்கப்பு தான். அவங்ககிட்டலாம் அப்பாலஜியும் கேட்கக்கூடாது, ஒரு மயனும் கேட்க முடியாது. போடா அப்படின்ட்டான். உடனே உதைக்கிறாங்க. பக்கெட் அப்படியே அடித்து பறக்க விட்றாங்க. கடுப்பாயிருச்சு. மூஞ்சில் அடிச்சிருந்தா என்ன ஆயிருக்கும்? என்னாடி நான் என்னாடி பண்ணேன்? காம்டவுன் பாருங்குது திவ்யா. என்னாடி பண்ணேன்? என்ன நான் இந்த வீட்டில் இருக்கக்கூடாதா, விளையாடக்கூடாதா வந்துட்டு? இது புரியவே இல்லை எனக்கு அப்படிங்கிற மாதிரி போட்டு வேற மாதிரி ஒரு சம்பவத்தை பண்ணிருச்சு. பாரு இதுதான் வேணும். ஃபுல் ஃபோக்கஸ் என்னமோ பாரு பக்கம்தான் இருக்கணும். ஒன்று பாரு கமருதீன் 2 பேரும் ஸ்டேஜில் நிற்கிற மாதிரி இருக்கணும். அடித்து விளையாடு, முடிச்சு விடு கதையை. ஃபுல் ஃபோக்கஸ். எல்லோரும் கான்ட்ரவர்சி க்ரியேட் ஆகி ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபோக்கஸ் பண்ணணும். பாரு வெர்சஸ் கமருவாக மாறணும் கேமு. அடித்து விளையாடு, முடிச்சு விடு. நல்லா கதையை முடி. கமரு கிளம்பு. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.